ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 2025 ரொம்ப டஃப்பான எக்ஸாமான குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேக்கன்சிஸ் உயர்த்தலாம் அப்படின்ற ஒரு யோசனை போயிட்டுருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய அதிகாரிகள் தரப்புலேருந்து குரூப் 4 கால் பண்ணி கஸ்டமர் கேருக்கு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சியுடைய பதில்கள் என்னவா இருக்கும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சாதகமாக அறியும், எந்த மக்களுக்கு சேஃப் ஜோனாக இருக்க முடியும், இது குறித்தும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்ன அப்படின்றத உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. டிஎன்பிஎஸ்சி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 உடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் இன்னும் ஓரிரு தினங்களில் 100% வெளியிடுவோம் அப்படின்ட்டு ரெடியாக இருக்காங்க. அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தகவல் நமக்கு வெளியாக இருக்குங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் அஃபிஷியல் கீ வெளியிடுவதற்கு முன்னாடி என்ன கட் ஆஃபாக இருக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட 100% பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 2 மார்க் முன்ன பின்ன தான் இருக்குமே தவிர இது 100% அக்யூரேட்டான கட் ஆஃப். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைம் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா பாஸ் பண்ணவங்க தமிழ்லேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஓலைச்சுவடியிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ இப்போ குரூப் 2க்கு கேட்குறாங்க கேள்விகளை. சார், குரூப் 4க்கு ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்தீங்க, குரூப் 2க்கு எங்கேருந்து சார் இந்த கொஷின் எடுப்பீங்க எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கல்வெட்டு, ஒருவேளை கன்னியாகுமரியில் இருக்கிற கல்வெட்டுலேருந்து கொஷின் எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இல்லை ஒருவேளை 1990 எடுத்த எக்ஸாம் நடந்த வரலாறை பற்றி எக்ஸாம் எடுப்பீங்களா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் மக்கள் எல்லாமே கேட்குறாங்க கேள்விகள். அவங்க டிஎன்பிஎஸ்சியுடைய தரப்புலேருந்து பதில் சொல்கிறாங்க. ஒரு டைம் கொஷின் தப்பாக போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு கஷ்டமாக வந்ததுக்கு இப்படி ஃபீல் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய அதிகாரிகள் பதில் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வச்சு கால்குலேட் பண்ணுறப்ப அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்கும். ஸோ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா 28-30 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா காம்படேட்டிவான எக்ஸாமில் இவ்வளோ டஃப்பான இதனால 99% பேர் வெளியவே போயிட்டாங்க, ஃபெயிலே ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 1% 0.1 அதுவும் 0.1% பேர் தான் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. ஸோ அதனால் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 வேகன்சிஸ் மாற்றி அமைப்பாங்க அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துறாங்க. ஸோ நிச்சயமாக வேகன்சிஸை மாறப்போங்க. ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா அஃபிஷியலான கட் ஆஃபுக்கு ஒரு 2-3 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாங்க. ஸோ கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி, ஃபாரஸ்ட் வாட்சர், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், இந்த மாதிரி கேட்டகரியில் நமக்கு குடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக பார்க்குறப்ப 150 மார்க் இருந்தாலே போதும். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரியில் 159, ஃபாரஸ்ட் வாட்சர் டைப் 145, டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா 140, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா 135. ஸோ இவங்க சேஃப் ஜோனுக்கு போகணும் அப்படின்னா மினிமம் மார்க் இந்த கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 135 கொஷின் ரைட்டாக இருந்தாலே இவங்க பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரி ஜிடியில் இருக்கிறவங்களுக்கு சேஃப் ஜோன். அடுத்து பிசிக்கு பார்த்திங்கன்னா சேஃப் ஜோன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா 145 இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரிக்கு 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைப்பிஸ்ட் 135, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 133, சேஃப் ஜோன் 130 இருந்தாலே போதுங்க. அடுத்து பிசி முஸ்லீம் 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 130, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைப்பிஸ்ட் 124, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 127, சேஃப் ஜோன் 125ங்க. சேஃப் ஜோன் பார்த்திங்கன்னா இந்த மார்க் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஃப் ஜோன். அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைப்பிஸ்ட் 120, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 120, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு வரப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி, ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைப்பிஸ்ட் 118, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 118, சேஃப் ஜோன்
120. அடுத்து எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைபிஸ்ட் 116, சின்ன டைபிஸ்ட் 115, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 115 மதிப்பெண்கள் எடுத்தால் சேஃப் ஜோன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஓவராலாக சேஃப் ஜோனுன்னு இருக்கிறப்ப 130ங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரிக்கு சேஃப் ஜோனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135ங்க. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஓவராலாக 120 எடுத்தாலே சேஃப் ஜோன் போயிடலாம். ஸோ ஓவராலாக டைபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130 மதிப்பெண்கள் கண்டிப்பாக வேணும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலுமே ஐயர் தமிழ் ஐயர் இங்கிலீஷில் ஐயர் வேணும். ஸ்டெனோ டைபிஸ்ட்டாக இருக்கிறப்ப 120 எடுத்தாலே ஓவரால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ மக்களே இதுதாங்க இன்னைக்கு இந்த குரூப் 4ல் இருக்கக்கூடிய அஃபிஷியலான கட் ஆஃபுக்கு பக்கமாக இருக்கிற கட் ஆஃப். அடுத்தடுத்து கட் ஆஃப் எல்லாமே விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் இன்னும் ஒரு தினங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளோட சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 2025 ரொம்ப டஃப்பான எக்ஸாமான குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேக்கன்சிஸ் வந்து உயர்த்தலாம் அப்படின்ற ஒரு யோசனை போயிட்டுருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய அதிகாரிகள் தரப்புலேருந்து குரூப் 4 கால் பண்ணி கஸ்டமர் கேருக்கு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சியுடைய பதில்கள் என்னவா இருக்கும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சாதகமாக அறியும், எந்த மக்களுக்கு சேஃப் ஜோனாக இருக்க முடியும், இது குறித்தும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்ன அப்படின்றத உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. டிஎன்பிஎஸ்சி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 உடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்து இன்னும் ஓரிரு தினங்களில் 100% வெளியிடுவோம் அப்படின்ட்டு ரெடியாக இருக்காங்க. அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு தினங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தகவல் நமக்கு வெளியாக இருக்குங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் அஃபிஷியல் கீ வெளியிடுவதற்கு முன்னாடி என்ன கட் ஆஃபாக இருக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட 100% வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 2 மார்க் முன்ன பின்ன தான் இருக்குமே தவிர இது வந்து 100% அக்யூரேட்டான கட் ஆஃப். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைம் வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா பாஸ் பண்ணவங்க தமிழ்லேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஓலைச்சுவடியிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ இப்போ குரூப் 2க்கு கேட்குறாங்க கேள்விகளை. சார் குரூப் 4க்கு ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்தீங்க, குரூப் 2க்கு எங்கேருந்து சார் இந்த கொஷின் எடுப்பீங்க எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கல்வெட்டு, ஒருவேளை கன்னியாகுமரியில் இருக்கிற கல்வெட்டுலேருந்து கொஷின் எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இல்லை ஒருவேளை 1990 எடுத்த எக்ஸாம் நடந்த வரலாறை பற்றி எக்ஸாம் எடுப்பீங்களா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் மக்கள் எல்லாமே கேட்குறாங்க கேள்விகள். அவங்க டிஎன்பிஎஸ்சியுடைய தரப்புலேருந்து பதில் சொல்கிறாங்க. ஒரு டைம் கொஷின் வந்து தப்பாக போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு கஷ்டமாக வந்ததுக்கு இப்படி ஃபீல் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய அதிகாரிகள் பதில் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வச்சு கால்குலேட் பண்ணுறப்ப அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்கும். ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா 28-30 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா காம்படேட்டிவான எக்ஸாமில் இவ்வளோ டஃப்பான இதனால 99% பேர் வெளியவே போயிட்டாங்க, ஃபெயிலே ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 1% 0.1 அதுவும் 0.1% பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. ஸோ அதனால் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 வேகன்சிஸ் வந்து மாற்றி அமைப்பாங்க அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துறாங்க. ஸோ நிச்சயமாக வந்து வேகன்சிஸை மாறப்போங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலான கட் ஆஃபுக்கு ஒரு 2-3 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாங்க. ஸோ கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி, ஃபாரஸ்ட் வாட்சர், டைபிஸ்ட்டு, ஸ்டெனோ டைபிஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டகரியில் நமக்கு குடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக பார்க்குறப்ப 150 மார்க் இருந்தாலே போதும். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரியில் 159, ஃபாரஸ்ட் வாட்சர் டைப் 145, டைபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 140, ஸ்டெனோ டைபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 135. ஸோ இவங்க சேஃப் ஜோனுக்கு போகணும் அப்படின்னா மினிமம் மார்க் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 கொஷின் ரைட்டாக இருந்தாலே இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த
கேட்டகரி ஜிடியில் இருக்கிறவங்களுக்கு சேஃப் ஜோன். அடுத்து பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஜோன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா 145 இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரிக்கு 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைபிஸ்ட் 135, ஸ்டெனோ டைபிஸ்ட் 133, சேஃப் ஜோன் 130 இருந்தாலே போதுங்க. அடுத்து பிசி முஸ்லீம் 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓ. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைபிஸ்ட் 130, ஸ்டெனோ டைபிஸ்ட் 130, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைபிஸ்ட் 124, ஸ்டெனோ டைபிஸ்ட் 127, சேஃப் ஜோன் 125ங்க. சேஃப் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஃப் ஜோன். அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்டெனோ டைபிஸ்ட் 120, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு வரப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி, ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்டெனோ டைபிஸ்ட் 118, சேஃப் ஜோன் 120. அடுத்து எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் விஏஓ 120, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைபிஸ்ட் 116, ஸ்டெனோ டைபிஸ்ட் 115, சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 115 மதிப்பெண்கள் எடுத்தால் சேஃப் ஜோன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஓவராலாக சேஃப் ஜோனுன்னு இருக்கிறப்ப 130ங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரிக்கு சேஃப் ஜோனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135ங்க. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஓவராலாக 120 எடுத்தாலே சேஃப் ஜோன் போயிடலாம். ஸோ ஓவராலாக டைபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130 மதிப்பெண்கள் கண்டிப்பாக வேணும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலுமே ஐயர் தமிழ் ஐயர் இங்கிலீஷில் ஐயர் வேணும். ஸ்டெனோ டைபிஸ்ட்டாக இருக்கிறப்ப 120 எடுத்தாலே ஓவரால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ மக்களே இதுதாங்க இன்னைக்கு இந்த குரூப் 4ல் இருக்கக்கூடிய அஃபிஷியலான கட் ஆஃபுக்கு பக்கமாக இருக்கிற கட் ஆஃப். அடுத்தடுத்து கட் ஆஃப் எல்லாமே விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் இன்னும் ஒரு தினங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளோட சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.